ஸோ என் பின்னாடி இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஃபிஷஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது என்ன இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ பாருங்கள். வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஃபிஷ் கீப்பர் தமிழ், நான் உங்கள் கேகே. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த அக்வேரியம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? போய் பார்த்துட்டு வாங்க. பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ இது வந்து தீவுத்திடல்ல ஒரு அக்வேரியம் இருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவா ஒருத்தர்கிட்ட பர்மிஷன் வாங்கி வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ அவர் யாருன்றத அடுத்தது பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ், ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இந்த இது ஓப்பன் ஆகல. ஸோ நம்மளுக்கு ஸ்பெஷலா வந்துட்டு சார் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க சார். ஹலோ. ஸோ வந்துட்டு இவர் தான் பர்மிஷன் கொடுத்துருக்காரு. ஸோ இது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம எடுக்கிறோம். ஆக்சுவலாக நாளையிலேருந்து வந்துட்டு இது ஆக்டிவாக வந்துட்டு செயல்பட ஆரம்பிச்சிடும். பிஃபோர் தட் நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டு போட போகிறோம். ஸோ எக்ஸ்க்ளூசிவ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஸோ பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த அக்வேரியம் திறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த அக்வேரியம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பப்ளிக் யூஸ்க்கு வந்துட்டு திறக்கல. ஸோ இன்னைக்கு வந்து நான் 13/9 ஃப்ரைடே எடுக்கிறேன். 14th மத்தியானத்துலேருந்து, அதாவது 12 மணிக்கு அப்புறம் இந்த இது வந்து பப்ளிக் யூஸ்க்கு வந்து திறந்து விட்டுருவாங்க. ஸோ நாளையிலேருந்து நீங்கள் உங்கள் வீட்டில் குட்டி பசங்க இருந்தால் கூட்டிகிட்டு வந்து பார்க்கலாம். நீங்களுமே என்ஜாய் பண்ணலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க என் பின்னாடி. ஸோ இது மாதிரி வந்துட்டு ஃபிஷஸ் அழகழகாக நிறைய இருக்குது. ஸோ இன்னும் என்னென்ன இருக்குன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். அது பாருங்கள் எனக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய டனல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ உள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக இதை காட்டுறோம். ஸோ வந்து உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த அக்வேரியமில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத போய் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம பசங்களை அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் விடோ டெட்ராஸ் விட்டு வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், என்னை சுற்றி ஃபுல்லாகவே கலர் விடோ டெட்ராஸ் தான். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. குட்டி பசங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா என்ஜாய் பண்ணுவாங்க. நம்மளே பெரியவங்களே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு இத்தனை கலரில் ஃபிஷ் இருக்கா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ள அவ்வளோ ஃபிஷஸ் போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே டனல் உள்ளே போனோன்னா இங்கே வந்துட்டு அழகாக ஒரு செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு கேவ் செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீஸ்ட் படுத்துட்டு இருக்காரு பாருங்க. என் பின்னாடி ஒரு பீஸ்ட் இருக்கு. ஸோ இட்ஸ் அன் அரப்பைமா. அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் இருக்கு. ஸோ ஷார்க்கு, ஐ திங்க் பாப்பு, அப்புறம் நம்ம டேங்க் கிளீனர் இருக்கு. இங்கே ஒரு அரப்பைமா இருக்கு. ஸோ இங்கே ஒரு அரப்பைமா இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நிறைய ஃபிஷஸ் போட்டிருக்காங்க. பெரிய ஃபிஷஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த டனலில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி டனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் அடுத்தது நாளைக்கு போடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இப்போ அரேஞ்ச் பண்ணது எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டு நம்ம சேனலில் தான் இதை கவர் பண்ணுறோம். ஸோ செம்ம சூப்பராக இருக்குது இது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் நம்ம இவ்வளோ க்ளோஸாக வந்து பார்க்க முடியும்னு சொல்லவே முடியாது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் கார்னு நினைக்கிறேன், அலகேட்டர் கார்னு நினைக்கிறேன். சாரி, அரப்பைமான்னு சொல்லிட்டேன். கார் மாதிரியே தான் இருக்கு. ஸோ கீழே இருந்து பார்க்கறதுனால எனக்கு தெரியல. எஸ், கார் தான் நினைக்கிறேன். ஸோ செம்மையா இருக்கு இங்கேயுமே. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டனல் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனல் அகைன். ஸோ எனக்கு பின்னாடி இன்னொரு டனல். ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் இன்னும் ஃபில் பண்ணல. ஸோ இங்கே நாளைக்கு வந்து ஃபிஷஸ் நிறையா வரும்னு சொல்லியிருக்காரு.
ஸோ இந்த டனல் அவ்வளோதான். ஸோ இந்த டனல் இதோட முடியுது. என்னடா இவ்வளோ சீக்கிரம் வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்க வேணாம். நம்ம இன்னும் மெயின் பிக்சருக்கே போல. இது ஜஸ்ட் டனல் தான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் வந்து நெக்ஸ்ட் இதில் இருக்குது. ஸோ அது என்னன்றது நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ டனலில் என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ப்ராசஸில் தான் இருக்குது. இன்னும் திறக்கல, நாளைக்கு தான் திறக்க போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து ஃபிஷஸ் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எடுக்கிறோம். ஸோ அதனால தான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. நாளைக்கு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபிஷஸ் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட, ஓகேவா? ஸோ இதுக்கு அதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டனலு. ஸோ இந்த சைடு நம்ம என்ன பார்க்குறோமோ அதை அப்படியே அந்த சைடும் பார்க்கலாம். ஸோ இது அதர் சைடு ஆஃப் த டிஸ்பிளே, அது உள்ள வந்து டனல் சைடு. ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோனோ ஏஞ்சல்ஸ். ஸோ மோனோ ஏஞ்சல்ஸை பொறுத்த வரைக்கும் அழகாக விட்டு வச்சிருக்காங்க இந்த டேங்க்ல. அது மட்டும் இல்லை, இந்த டேங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மாதிரி கர்வ்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி இந்த இடம் ஏற்றமாக இருக்குது, அந்த இடம் அப்படியே இறக்கமாக இருக்குது, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் ஃபிஷஸ் இருக்குது. ஸோ எனக்கு பின்னாடி தெரியுது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேட் ஃபிஷஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது அடுத்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாப் வெரைட்டி ஃபிஷஸ், அதாவது சிச்சிலட் வெரைட்டிஸ் போட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த செட்டப்பே ஒரு மாதிரி வந்துட்டு கர்வ்டாக இருக்குது. அதாவது இப்படி போகுது, அது அப்படி செட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. லாஸ்ட் டைமை விட இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேங்க் மாதிரி வச்சு சின்னதாக பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நம்ம சேனல்லையும் கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டேங்க், மேசிவாக வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எந்த ஹைட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஹைட்டுக்கு டேங்க் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய மேசிவான டேங்க்கு உள்ளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நிறைய ஃபிஷஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஸோ பப்பர் கேட் ஃபிஷ் இது பார்த்தீங்கன்னா தெரியும். பப்பர் கேட் ஃபிஷ் பாருங்க, எனக்கு கடிக்கிறதுக்கு வராங்க. ஸோ பப்பர் கேட் ஃபிஷ்லேயே வந்து பெரிய வெரைட்டிஸ் பாருங்க, சூப்பராக இருக்குது. இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க. ஸோ டனலோட அதர் சைட் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த அரப்பைமா வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்க. ஸோ அதர் சைட்லேயும் வந்து நீங்கள் ஃபிஷஸ் பார்க்க முடியும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட் இருக்குது. ஸோ இது பாருங்க, இந்த அரப்பைமா மூவ் ஆகுது. ஸோ அது கூட மற்ற ஃபிஷஸும் மூவ் ஆகுது. ஸோ இங்கே ஒரு கார் இருக்குது பாருங்க, இங்கே ஒரு கார் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கே செமையாக இருக்குது. ஸோ இந்த சைடு கொஞ்சம் சிச்சிலட் வெரைட்டி ஃபிஷஸ் இருக்குது. ஸோ இது என்ன ஃபிஷஸ்ன்னு எனக்கும் தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது கோய் ஃபிஷஸ் இது. ஸோ கோய் ஃபிஷஸில் மிக்சர் வெரைட்டிஸ் ஆஃப் கோய் ஃபிஷஸ் விட்டுருக்காங்க. இதெல்லாம் இந்தியன் பிரீட் தான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஷார்ட் பாடி மாதிரி இருக்குது, ரொம்ப லென்த்தாக இல்லை. ஸ்கேல் இருக்குது, ஸ்கேல்லெஸ்ஸும் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய டேங்க் பாருங்கள். இதெல்லாம் இப்போ தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கலங்களாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ இது இன்னும் வந்துட்டு வாட்டர் வந்து ஏஜ் ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு இப்படி தெரியுது. நீங்கள் நாளைக்கு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அதை பாருங்கள். ஸோ ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்லாம் போட்டிருக்காங்க. பேசிக்காக நம்ம டேங்க் புதுசாக செட் பண்ணோடனே இது மாதிரி வந்துட்டு நடக்கிறது ஒரு சாதாரண விஷயம்தான். ஸோ இதுவுமே வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு டேங்க் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோராமி வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இன்னுமே வந்து நிறைய ஃபிஷஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் சிச்சிலட் வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டேங்க்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டேங்க் இருக்குது பாருங்க. ஸோ இது வந்து அதர் சைட் ஆஃப் த ஃபிஷ் டேங்க் இது. ஸோ நீங்கள் அப்படிலேருந்தும் வரலாம், அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேருந்தும் வரலாம். ஸோ இந்த சைட்லேருந்தும் வரலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்குற மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைடுமே நீங்கள் ஃபிஷ் பார்க்க முடியும். ஸோ இந்த சைடு இருக்கிறது தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த சைடும் வருது. ஸோ இந்த சைடும் வருது. ஸோ உங்களுக்கு இந்த சைட்லேயும் நீங்கள் ஃபிஷஸ் பார்க்கலாம், அந்த சைட்லேயும் பார்க்கலாம். போன வாட்டியை விட இது நல்லா பெரிய மேசிவான டேங்க் வச்சுருக்காங்க. நல்லா பெருசாக இருக்குது கிளாஸு. உங்களுக்கு பார்க்கறதுக்கே ஒரு என்ஜாயபிளான ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். ஸோ எனக்கு பின்னாடி இங்கே ஒரு காலி டேங்க் இருக்குது. இதில் என்ன ஃபிஷ் வரப்போகுதுன்னு எனக்கும் தெரியாது. பட் வந்துட்டு அதுலேயும் வந்து ஃபிஷஸ் வரும். ஸோ பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருக்குல்ல? ஸோ நாளைக்கு வந்து உங்கள் வீட்டில் ஃபேமிலியோடு வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அக்வேரியமோட சேர்த்து பார்த்தீங்கன்னா வெளியிலையும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுவும் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த அக்வேரியம் என்னோட சேனல் ஃபிஷ் கீப்பர் தமிழ் அப்படின்றதுனால வந்துட்டு நான் இந்த அக்வேரியம் பற்றி கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வெளில இருக்கிறது என்னென்ன இருக்குன்றதையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன், அதுவும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள்.